அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டினுடைய சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய விஷ்ணுபுரம் பதிப்பக அரங்கத்தில் அவரை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். பொதுவாக இன்றைய தலைமுறை மீது பொதுவாக சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு வாசிப்பின் மீது நாட்டமற்ற ஒரு தலைமுறை. ஆனால் தொடர்ந்து இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நாங்கள் இந்த நேர்காணலுக்காக காத்திருந்தது. இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள்லாம் வந்து உங்களை பார்க்க வருகிறார். இது வெறும் ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு அப்படின்னு தான் நான் கருதுறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, என்னோடய வாசகர்களில் 25 வயசு குறைவானவங்க அதிகம். இப்போ ஒரு 5-6 வருஷமாக 15 வயசு குறைவானவங்க அதிகம். அவ்வளோ பேர் இங்கே படிக்கிறாங்க. இன்னும் ஆக்சுவலாக நான் 15 வயசு குறைவானவர்களுக்கான நூல்கள் நிறைய எழுதணுங்கிற எண்ணத்தில் வந்துட்டேன். அது பல காரணங்களுக்கு படிக்கிறவங்க எண்ணிக்கை குறையாது. அப்புறம் இப்போ அண்மை காலத்தில் இந்த காணொளிகள் மேலே சலிப்பு வருது. இந்த மீடியா மேலே ஒரு சலிப்பு வந்து புக்குக்கு திரும்புகிறவங்க இருக்கிறாங்க. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் யங் மேன், அவருக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் யூடியூப் பார்க்க முடியாது, ரொம்ப நேரம்லாம் சமூக வலைத்தளங்களை உலக முடியாது, சலிச்சிடும். அவனுடைய பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவ் பிரெயின். ஒரு 15 வயசு பையனுடைய பிரெயின். அவனுக்கு இதில் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் கேமில் 1 வருஷத்துக்கு மேலே விளையாடுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவன் புக்கு வரும். அவன் தான் நம்ம ஆள். இங்கே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஷைனிங் சில்ட்ரன். அவங்களுக்கான ரைட்டிங். அதுக்கப்புறம் ரைட்டர் அவங்களுக்கான மாடலாக இருக்கணும். அவங்களுக்கான ஆசிரியர் தகுதியை தான் வளர்த்துக்கணும். அவனுக்கு அந்த வாசிப்பும் அந்த பொறுப்பும் அந்த டெப்த்தும் இருக்கணும். அவனும் சல்லித்தனமாக தன்னை காட்டிக்கிட்டு ஒரு சல்லிப்பயலாகவே தன்னை சித்தரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவனுக்கு அந்த வாசகர்கள் வரமாட்டாங்க. பிறகு குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய புத்தகங்களில் வந்து ஒரு பக்கம் வந்து புனைவு வாசிக்கிறது, இன்னொரு பக்கம் இளைஞர்களுடைய கையில் உங்களுடைய ஆபுனைவு புத்தகங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் வந்து பெரும்பாலும் உங்களுடைய ஆபுனைவுகளை வாசிக்கிறது. இந்த ஆபுனைவுகளை நோக்கி இளைஞர்கள் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்க? சர்வதேச அளவிலேயே புனைவல்லாத எழுத்துக்கள் தான் விற்பனையில் முதலிடத்தில் இருக்கு. இப்போ என்னுடைய நூல்கள் அமெரிக்காவில் வெளியாக போகுது. எஃப்எஸ்ஜி டிரான்சிட்டுங்க 2 பதிப்பகங்கள் வெளியிட போகுது. அதனுடைய தொகுப்பாளர்களை பார்க்குறேன், ஆசிரியர்களை. அவங்க சொல்கிற முதலிடத்தில் அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாவல் வருது. என்ன காரணம் அப்படின்னா, புனைவு வந்து இன்னைக்கு கூடுதலாக வேறு மீடியாக்களில் நிரம்பி இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல புனைவு என்பது ஒரு நல்ல வெப் சீரிஸை விட அதிகமாக சுவாரஸ்யமாக இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. ஆனால் புனைவு எப்படி இருந்தாலும் அதில் ஒரு தகவல் சிந்தனை இருக்குது. ஆகவே அது ரொம்ப வாசிக்கப்படுது. தமிழ்லேயும் அப்படி தான். இப்போ இந்த புத்தக காட்சியில் கீதை அறிதல் தான் டாப் போயிட்டு இருக்கு. ஆகவே அது இயல்பான சர்வதேச அளவில் ஒரு ட்ரெண்டு தான், நல்ல ட்ரெண்டு தான் நான் நினைக்கிறேன். வெண்முரசு முழுமையான தொகுதி வழியாகி 2வது ஆண்டு சந்திக்கிறோம். உங்களுடைய இணையதளத்தில் கூட அது குறித்து வந்து நீங்கள் பதிவு போட்டிருந்தீங்க. இத்தனை ஆயிரங்களை கொடுத்து வாங்கக்கூடிய வாசகர்களை நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் எழுத தொடங்கும் பொழுது பெரிய நம்பிக்கையோடு இருந்தீங்க. அந்த நம்பிக்கை பெரிய சாத்தியங்களை எல்லாமே நீங்கள் கண்டுட்டீங்க அப்படின்னு நிறைவடைஞ்ச ஒரு இடத்தை நோக்கி அது வந்துடுச்சு. இன்றைக்கி வாசகர்கள் நிறைய பேர் அதை வாங்குறதுக்கான இடத்துல இருக்காங்க. எப்படி இருக்குது வெண்முரசை எழுதி முடித்து இவ்வளவு வாசகர்கள் திரளை நோக்கி இது போய் சேரணும்? வெண்முரசை எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு சிறுபத்திரிகை மனநிலையில் இது அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 100 பேர் படிப்பாங்க அப்படி எண்ணத்தில் தான் இருந்தேன். புக்கு வடியில் வருகிற இடம் கூட கிடையாது. ஆனால் முதல் பதிப்பாக வந்த உடனே வந்த வரவேற்பு, அதாவது பிரசுரத்துக்கு முன்னாடியே 300 காப்பிக்கு மேலே போயிடுச்சு முன்விலை திட்டத்தில். அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இப்போது வெண்முரசு நாவலெலாம் ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிறது 4வது பதிப்புன்னு சொல்லணும். ஏன்னா அது வந்துட்டு இருக்கும்போதே எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தம் மறுபடியும் வந்துச்சு. விடுபட்ட தொகுதிகள் மறுபடியும் வந்தது. ஒட்டுமொத்த தொகுப்பாக நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். விலையெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் 2000 ரூபா குறையாக ஒரு சட்டை எடுக்க முடியாது. 2000 ரூபா மதிப்பில் எத்தனை புத்தகம் இருக்குது இந்த ஸ்டாலில்? 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஷூ தான் நீங்கள் போட முடியுங்க. அது கம்மியாக ஷூ கிடையாது. 10,000 ரூபா மதிப்பில் ஒரு புத்தகமே தமிழில் கிடையாது. இன்றைக்கி வெண்முரசுடைய மொத்த தொகுதி 26 தொகுதியும் ஒரு செல்ஃபோன் விலையில் பாதி தான். 3 வருஷம் தான் ஒரு செல்ஃபோன் இருக்கும். இது 50 வருஷம் கூட இருக்கும். உங்கள் வாழ்நாள் முழுக்க கூட இருக்க புத்தகம். வாங்குறவங்களுக்கு அது தெரியும். நானே வாசல்கிட்ட கேட்டபோது தான், சார் ஒரு செல்ஃபோன் விலையில் பாதி சார், இது என்ன விலையா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க வாசல். வாங்குறவங்களுக்கு அதனுடைய ஒர்த்து தெரியும். ஒர்த்து தெரியாத படிக்காதவங்களுக்கு தான் அது இன்னும் அவ்வளோ விலை அப்படின்னு தெரியும். அது ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாடு முழுக்கவே மாவட்டங்கள் தோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுது. நீங்கள் சில இடங்களுக்கு நேரடியாக போயிருக்கீங்க.
இந்த இந்த பண்பாட்டை நோக்கி ஒரு புதிய திரள் உருவாகி, ஒரு புதிய தலைமுறை திரள் உருவாகி வந்துடுச்சு. அதுக்கான எல்லா நம்பிக்கையான சக்திகளையும் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு மூத்த எழுத்தாளராக இன்னைக்கு கடந்து வந்த தூரம், இப்படி ஒரு பண்பாட்டு செயலுக்குள்ளே நீங்கள் இருந்து இப்போ 2 நாளாக நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது இந்த உணர்வு? அதாவது நான் முதல்ல வந்த புத்தக கண்காட்சி உட்லண்ட்ஸ் டிரைவின்ல அதனுடைய என்ட்ரியில் வெளியில் 12 கடை போட்டிருந்தாரு. அவ்வளோதான். அதுதான் பப்பாசியோட புத்தக கண்காட்சி. அதிலிருந்து இன்னைக்கு இந்தியாவுடைய 3வது 4வது இடத்துல இருக்குது இந்த புத்தக கண்காட்சி. அது தவிர தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகர்களையும் புத்தக கண்காட்சி இருக்குது. மு கருணாநிதி அவர்கள் இதுக்கு தனிப்பட்ட ஆர்வம் எடுத்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய வளர்ச்சியில் மு கருணாநிதி அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. ஒருவேளை இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் புத்தக விற்பனையில் அக்கறை எடுத்துக்கிட்டது முதலாக அவர் தான். அதனால் அவருக்கு மேலே ஒரு எழுத்தாளராக மிகப்பெரிய நன்றி எங்களுக்கு உண்டு. நான் ஒரு திமுககாரன் இல்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை சொல்ல விடக்கூடாதுல்ல. அப்புறம் இந்த ஆட்சி கடந்த 3 ஆண்டுகளில் புத்தக விற்பனைக்கும் புத்தக கண்காட்சிகளை பரவலாக்குறதுக்கும் பண்ணியிருக்கக்கூடிய பணி இந்திய அளவிலேயே ஒரு முன்னோடியான பணின்னு நான் நினைக்கிறேன். அதற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவ்வளோ ஆலோசகர்களான அதிகாரிகளுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி.